எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகணும். இதை நீங்க ஆங்கிலத்தில் கேட்டிருப்பீங்க. All good things must come to an end. பிரிஸ்பன் ஒரு நல்ல ஹாலிடே டெஸ்டினேஷன் மட்டும் இல்லைங்க, அது உண்மையாகவே ஒரு தனி உலகம். பிரிஸ்பன் மக்களும் அவங்க நமக்கு கொடுத்த வரவேற்பும் என்னைக்கும் எங்க நினைவிலே இருக்கும். தேங்க்யூ பிரிஸ்பேன். அடுத்து நாம போக போறது ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய மாநிலமான வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் அமைந்திருக்கிற மிகப்பெரிய நகரம், அதன் தலைநகரமும் கூட. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு பர்த். பொதுவா நம்ம போற இடங்களுக்கெல்லாம் அங்கிள் ஒரு MPV இல்ல ஒரு SUV அரேஞ்ச் பண்ணுவாரு. இந்த தடவை அவுட்பேக்ஸ சுத்தி பார்க்க அவர் ஒரு கேரவேனை ரெடி பண்ணிருக்காரு. ஆஸ்திரேலியன் அவுட்பேக், here we come. எங்க இருக்கு? காட்டுறேன். பாருங்க, இதுதான் நம்ம கேரவன். இங்க இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ், நமக்கு எல்லாம் ஜாமான் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோரேஜ் எல்லாம். கார்த்திக், இது உனக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து டாய்லெட் சம். அது என்ன எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு எல்லாம் வராதா? நீ தான் கிளீன் பண்ணோம். இது பாருங்க, ஃப்ளோர்லாம் அழகா இருக்கு. சேர்ஸ் வேற கொடுத்துருக்காங்க நம்ம உட்கார்றதுக்கு வட்டமா. இங்க பாரு, எங்க போற இங்க வா, அவசரப்படாத, காட்டுறேன். வாட்டர், இது வந்து LPG கேஸ் சொல்ல போனா இந்த சின்ன கேஸ் டேங்க் இருக்குல்ல. பாருங்க, கேஸ் டேங்க். இந்த கேஸ் தான் நம்ம வந்து பார்பக்யூ, கேம்பிங்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு இங்க. ஓகே, அதான் பாருங்க, பவர் பாயிண்ட் எதுவும் பிளக் பண்ணோம்னா, நீ தான் ரொம்ப போன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல பாரு, உங்களுக்கு இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். USB கோடெல்லாம் போட்டுருக்கு. இதை மறந்துட்டேன். இதை தான் சன்ஷேட் ஆனிங்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போ வந்து இந்த மாதிரி சூடாக இருக்க வெயிலாக இருக்க பார்க்க பண்ணுறோமா, அது கண்ட்ரோல்லாம் உள்ளார இருக்கும். அப்படியே சுற்றி வெளியே இழுத்தோம்னா அது அழகாக வந்துடும். டென்ட் மாதிரி. எஸ். ஓகே கார்த்திக், சஃபினா, இதுதான் நம்ம புது வீடு. ரைட், இப்போ நான் லேசாக எல்லாத்தையும் பேசிக்காக உங்கள்கிட்ட சொல்லித்தரேன் என்னென்னா எங்கெங்கே இருக்குன்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னால இங்கே ஒரு 2 பேர் படுத்து தூங்கலாம். இது வந்து மெத்த. சஃபினா, இதுதான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணது. இங்கே கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கலாம். கர்டன் இருக்கு, கர்டன் எடுத்து முடிக்குங்க. லெடர் இருக்கு, லெடர் வச்சு எரிக்கலாம். இதுதான் நம்மளோட கிச்சன். வாவ். ரைட், இங்கே சீக் இருக்கு, பார்த்துக்கங்க. சீக்கை திறந்தீங்கன்னா ஷாப்பிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பக்கெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, சீங்க அலசுறதுக்கு எல்லாம் இருக்கு. கீழே பாருங்க, அவன் இருக்கு. இதுதான் நம்ம ஆஃபீஸ் டைனிங் டேபிள், உட்காந்து பேசுறது எல்லாம் இது. ஆனால் ஒன்று, ராத்திரி ஆச்சு இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி இதை ஒரு 2 பேருக்கா பெட்டா மாற்றலாம். இங்க யார் படுக்கிறா? இங்க நான் படுத்துக்கிறேன், கார்த்திக் பின்னால படுத்துக்கிட்டோம். ஆமா, அவங்க ரொம்ப கரெக்டா விடுறாங்க, அவங்க பின்னாடி இருக்கட்டும். கரெக்ட். ஓகே, இப்போ வீட்டோட பின்புறத்துக்கு போமா? போறாங்க. இதுதான் நம்ம ரெஃப்ரிஜரேட்டர். நல்லா பாருங்க, ஜாமான் வைக்கிறதுக்கு. ரெஃப்ரிஜரேட்டருக்கு மேலே நமக்கு டிவி இருக்கு, மைக்ரோவேவ் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது தான் நம்மளோட பாத்ரூம். மேன், அதான் வீடெல்லாம் சுத்தி காட்டியாச்சே, வண்டி எடுக்கிறது. டேய், இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்த நடுக்காட்டில் இறக்கி விட்டுருவேன். அப்புறம் கங்குரு கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். ஓகே, போ. எங்க போகுது அங்கிள் டாக்ஸி, எங்க போகுது? வேகம் போகும் நேரம் யாவும் வேணும் உலகுமே, நாங்கள் தேடும் நாடும் யாவும் டாக்ஸி காட்டுமே. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? ஸ்கை டைவின் பறவை ஆகலாம், ராக் கிளைம்பின் பழகி பார்க்கலாம், பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம், மெல்பர்ன் பூவாசம் தேடலாம், பர்ஃப்ளூ புதுணர்வு தேடலாம், உணவுகளை வேட்டையாடலாம், துள்ளியோடும் கங்கருக்களே, குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம், உடனே வா கிளம்பலாம், hot air balloon caravan இருக்கா,
ஆஸ்திரேலியாவை ரசிக்கலாம். நதிக்கடத்தெல்லாம் கேக்குங்க. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? வேகம் போகும் நேரம் யாவும் வேகமாகுமே. நாங்கள் தேடும் நாதும் யாவும் டாக்ஸி காட்டுமே. இது வரைக்கும் நாங்க ஆஸ்திரேலியாவோட மாடர்ன் சிட்டி லைஃப் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இனிமே அவங்களோட கிராமப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதாங்க அவங்களோட அவுட்பேக். அங்கிள் ஆ அவசரமா வருது அங்கிள். தெரியும் தெரியும் தெரியும். இந்த நேரம் பார்த்தா அந்த பொண்ணு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆ. எங்க போறது அங்கிள்? இங்க இங்க தான் போகணும். வேற எங்க போறது? அங்கிள் எல்லா இடமும் திறந்த வழி புல்வெளி கலக்கமா இருக்கே. அதான் அவுட் பேக்ன்றாங்க. வா. ஐயோ என்ன பழக்கப்பட்ட மாதிரியே ஓடுறாரு. ஐயோ ஓகே ஓகே பரவாயில்ல இருக்கு. பரவாயில்ல அவசரத்துக்கு பாவம் இல்லை. மறைஞ்சிட்டேன். டேய் கார்த்திக், இந்த காலை கடன்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த வேஃபர் ராக்கை சுற்றி இருக்கிற இடத்துல என்னத்தை போய் பார்க்க போற நீனு? அங்கிள் அக்கார்டிங் டு மை இன்டெலிஜென்ஸ் இந்த ஏரியாவை சுற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ஸ் இருக்கலாம். அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் தான் காட்டணும். அதாவது ஹிப்போஸ் யான், மல்கா கேஃப், டாய் சோல்ஜர் மியூசியம், லேஸ் ஷாப்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்காமே. அதுக்கு என்ன, போய் பார்த்துட்டா போகுது. லெட்ஸ் கோ. ரூட் தெரியாத மாதிரியே பேசுறாரு. கார்த்திக், இப்போ நம்ம எங்க போறோம்? கண்டுபிடி பாப்போம். என்னவோ ராக் அப்படின்டாங்க. என்னமோ ராக்கா? என்னவோ ராக், வேவ் ராக்கா? அப்ப தெரியும். ஆமா அப்ப தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறேன். ஆமா. ஏன்னா அந்த இடத்த பத்தி எனக்கு தெரியாது. ஆனா தெரியாது. ஆமா. அந்த இடத்த பத்தி அங்க என்ன இருக்கு? ஒரு காலகட்டத்தில் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா. அந்த அந்த இடத்த வந்து குமரிகாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பரந்த பூமியில நம்ம இந்தியர்கள் வாழ்ந்தாங்கன்னு நம்ம பெருமைப்படணும். ஆனா ஒரு கட்டத்துல ஆஸ்திரேலியாவில் இருந்தவங்க சரி நம்ம அப்பா அம்மாவெல்லாம் பார்த்து குடும்பத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் அப்படி வேவ் பண்ணாங்க. அந்த இடத்துலேருந்து அவங்க வேவ் பண்ணனால அதுக்கு வேவ் ராக்னு பேர் வந்து. நானும் உண்மையாதான் சொல்றீங்க, சீரியஸா நான் கேட்டுக்கிட்டு வந்தேன் தெரியுமா? என்ன விளையாடுறியா? நானும் உன்னோட தானே வந்து சேர்ந்து போயிட்டு இருக்கேன். அங்க போனாதாமா தெரியும் ஏன் வேவ் ராக்னு. அங்கேருந்து யாராவது வேவ் பண்ணாங்களா, இல்லை வேவ்லேருந்து அந்த ராக் எடுத்தாங்களா, இல்லை அந்த ராக்கை தூக்கி போட்டதுனால ஒரு வேவ் வந்துச்சா, இந்த மாதிரி பல கதைகள் இருக்கலாம். அப்ப அங்கிளுக்கு தெரியுமா? நான் நினைக்கிறேன் அது பார்க்கறதுக்கு ஒரு வேவ் மாதிரி இருக்கும்னு. ஓ சரி, போய் பார்ப்போம். வேவ் ராக்கை சுத்தி பார்க்க வரவங்க இந்த இடத்துல தங்கலாம். இல்ல ஒரு பிட் ஸ்டாப்புக்கு இங்க நிறுத்தி கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பயணத்தை தொடங்கலாம். புஷ் டக்க கார்டன் வழியா தான் அந்த வேவ் ராக்குக்கு போகணும். பொடி நடையாதான் போகணும். போற வழியில கடையெல்லாம் இருக்காது. சோ ஒரு தண்ணி பாட்டில கையில எடுத்துக்குங்க. ரொம்ப முக்கியமான தகவல் என்ன தெரியுமா? இது ஒரு கிரானைட் மலை. 2.7 பில்லியன் இயர்ஸ். பில்லியனுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? 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 நிகர்ப்புதம். 2.7 நிகர்ப்புதங்களுக்கு முன்னால் அமைந்த ஒரு அற்புதம் வேவ் ராக். இயற்கையின் செயற்கை. இப்போ நம்ம போற ட்ரெயில் தான் வேவ் ராக்கை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கால்ட் காட்டா கிச். அதாவது இந்த இந்த ஏரியாவில் இருந்த நுங்கா மக்கள் தான் இங்கே வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலகட்டத்துக்கு அப்புறம் மாறி 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 இப்போ இந்த இடத்துக்கு வேவ் ராக் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருச்சு. வேவ் ராக் அதாவது இந்த ஒரு ஸ்டோன் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுறதுக்கு 1.5 பில்லியன் இயர்ஸ் எடுத்திருக்கு. அவ்வளோ நாளா? 1.5 பில்லியன் இயர்ஸ் எடுத்ததுனால, அதாவது இந்த காற்று, இதை மண் இதெல்லாம் சேர்ந்து 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 இந்த ஃபார்மேஷன் வந்திருக்கு. இந்த வேவ் ராக்கை பார்த்தீங்கன்னா உண்மையிலே கடல் அலை அப்படியே கொந்தளிச்சு மேலே வர மாதிரியே இருக்கும். அப்ப அதுல ஏறலாமா? ஏறலாம், கீழே விழலாம். ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்னைய தேடி வரக்கூடாது, ஏன் காப்பாத்தலன்னு கேட்கக்கூடாது. பரவாயில்ல, எனக்கு ஃபெசிலிட்டி தெரியும். உங்களுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஜென்டில்மேன் அண்ட் லேடி,
இங்கே இருக்கிற புல்வகைகள் பல நோய்களுக்கு குணமாக்க உதவி செய்யுமா. பார்த்தீங்கன்னா இங்கே மசில்ஸ், ஹெல்த் பீயிங், இன்ஃபெக்ஷன்ஸ், வயிறு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இங்கே மருந்துகள் இருக்குது. கேங்கரூ கிராஸ், ப்ளூ ஃப்ளாக்ஸ் லில்லி, கோஸ்டல் டேசி புஷ். அங்கிள், நீ காலையில் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை தானே? நாம் போய் என்ன எடுக்கிறோம்? வயிற்று பிரச்சனைக்கு என்னம்மா பாருமா. ப்ளூ ஃப்ளாக்ஸ் லில்லின்னு நினைக்கிறேன். ப்ளூ ஃப்ளாக்ஸ் லில்லி கிட்டதான் இருக்கு. அப்போ எனிவே இங்க ஒரு மினி ஃபார்மசியே இருக்கு, கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. கிட்ட நெருங்கி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல அந்த வேவ் ராக் ஃபார்மேஷனை பார்க்க போறோம். நம்ம ரசிகர்களுக்காக நாங்க 4 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கோம். வந்து உடனே பார்க்க முடியல, ஏன்னா ராத்திரி 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அதனால இங்கே தூங்கி எழுந்திருச்சு. ஓ மை காட், அந்த வேவ் அங்க தெரியுது. அங்கிள், இது பார்க்கிறதுக்கு அப்படியே கடல் அலைகள் மாதிரி இல்ல? ஆமா, அப்படிதான் இருக்கு. இது வந்து ஒரு ஃபியூ பில்லியன் இயர்ஸ் அந்த சீ லெவல் சொல்லுவாங்க. அந்த சீ லெவல் வந்து அவ்வளோ உயரத்துக்கு இருந்திருக்கும். அது அங்கே இருந்ததால் இப்போ மில்லியன்ஸ் எல்லாம் தண்ணியெல்லாம் அப்படியே இறங்கி யூ கேன் சீ த ராக்ஸ் எல்லாம் கிளியராக தெரியுது. ஆமா, நீங்க சொல்றது உண்மை தான் நினைக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஹவாய் 5 மாதிரி? அங்கிள், வேவ் ராக்ல சர்ஃபிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த வேவ் ராக்கை பத்தி சயின்டிஸ்ட் என்ன சொன்னாரு? முந்தி இங்க வந்து கடல்லாம் இருந்துச்சாம், அது அப்படியே இந்த மாதிரி வேவ் ராக் ஆயிடுச்சாம். அடுத்து ஹிப்போஸ் யார்ன்னு ஒண்ணு பார்க்க போறோம். அங்க என்ன ஹிப்போபொட்டமஸ் இருந்துச்சு? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறியா? மறுபடியும் இந்த பொண்ணு நினைக்குது. நினைச்சதை எப்ப காய வைக்க போகுது, எப்ப பேச போகுது? இப்போ நாம வேவ் ராக் ஃபார்மேஷன் மேல நின்னுட்டு இருக்கோம். கிரவுண்ட் லெவல்ல இருந்து 160 மீட்டர்ஸ் உயரத்துல இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கோம். இங்க இருந்து பார்க்கும்போது இந்த வேவ் ராக் ஏரியாவே தெரியுது. இட்ஸ் a beautiful view. இந்த வேவ் ராக் ஃபார்ம் பண்றதுக்கு 2.7 பில்லியன் இயர்ஸ் எடுத்திருக்கு. இது உண்மையிலேயே நேச்சர்ஸ் வண்டர். 2.7 billion years guys. ஆமா, என்ன பண்றேன்? என்ன அங்கிள்? இந்த கல்ல பாக்குறது தான் நான் 4 மணி நேரம் காடி ஓட்டிட்டு வந்தேன். என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க? அங்கிள், it is a nature's wonder. It is nature's beauty. இந்த இயற்கை அழகை பார்க்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் டிராவல் பண்ணலாம். Uncle Taxi Season 5 Australian Adventure. Uncle Taxi எங்க போகுது? அடுத்து நாம ஹைடன் நகரத்திலேயே அமைந்திருக்கிற ஒரு கலைக்கூடத்துக்கு போக போறோம். த லேஸ் பிளேஸ். இது வேவ் ராக் கிட்டயே இருக்கிற வைல்ட் ஃப்ளவர் ஷாப்பி மற்றும் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர்ல இருக்கு. இங்க 16ஆம் நூற்றாண்டுகளோட லேஸ் கலைப்பொருட்கள், குவீன் விக்டோரியாவின் ஆடையில் ஒரு பகுதி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிரின்சஸ் டயானாவோட திருமண துப்பட்டாவில் ஒரு துண்டை இங்க வெட்டி வச்சிருக்காங்களாம். த லேஸ் பிளேஸ். கார்த்திக், உன் வயசு என்ன? நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க? அங்கிள், இத்தனை நாளா எல்லாரும் தப்பா பேசுற மாதிரி நீங்களும் பேசக்கூடாது. நான் பொண்ணு இல்லைன்னு சொல்லவே இல்லையே, இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் பேசாத, ஸ்ட்ரெயிட்டா வந்து போயிட்டு வா. அங்கிள், நான் உங்களுக்கு புரிய மாதிரி பேசுறேன். நான் ஒரு லட்சக்கணக்கோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அங்கிள். காதலிச்சு கல்யாணம் பண்ணா பிரின்சஸ் டயானா மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நான் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கேன் அங்கிள். ஐ வெயிட்டிங். அப்படியே நின்றுக்கிட்டே இரு. ஏன்? அது வலிக்க நின்றுக்கிட்டே இரு, சான்ஸே இல்லை. பொண்ணு கிடைக்காதுன்றீங்களா? அங்கிள், அந்த அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. நான் தன்னம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். பிரின்சஸ் டயானா மாதிரி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவங்க போட்டிருந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை ரெண்டல் எடுத்து அந்த பொண்ணை போட வச்சு நான் கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு லண்டன் பக்கிங்ஹாம் பேலஸ்க்கே போறேன். கார்த்திக், நீங்க ரொம்ப லக்கி. நீ பக்கத்துல இருந்துகிட்டே அதை சொல்றேன். பரவாயில்ல, சொல்லுமா ஏன் நாளைக்கு? ஏன்னா எனக்கு இங்க இருக்கிற வேவ் ராக்லயே ஒரு பெரிய லேஸ் மியூசியம் தெரியும். லேஸ் மியூசியமா? என்ன இருக்கு அங்க? அங்க பிளாக்மேன் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய லேஸ் கலெக்ஷன் வச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட மட்டும் எல்லாமே சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லாரோடைய வெட்டிங் கவுன்ஸ் அந்த மாதிரி மற்ற லேஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இங்க வச்சிருக்காங்க. இந்த பிரின்சஸ் டயானா கல்யாணத்துக்கு போட்ட வேலும் இங்க தான் டிஸ்பிளேல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? இது தானே நீங்க முதல்லயே சொல்லி இருக்கணும். பிரின்சஸ் டயானா வேல் நீ போய் கண்டுபிடிக்கிறேன். 17th centuryல லேஸ் போடுறது ரொம்ப ஃபேஷனபிளாம்.
பிறப்பு, இறப்பு, கல்யாணம் எங்கே போனாலும் அவங்க லேஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் தலையை துண்டிக்கணும்னா கூட லேஸ் போட்டிருக்கும் போது தான் துண்டிப்பாங்களாம். ஊசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன மீன் முள், செடி முள் இதை வச்சு தான் தச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1530 பிராஸ் நீடில் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த லேஸ் இண்டஸ்ட்ரியே ஜெகஜோதியாக வந்துக்கிட்டு இருந்தது. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் இந்த மாதிரி ஜாலியாக பாடிக்கிட்டு இருக்காம கிங் சார்ல்ஸ் 1635 என்ன தவிர வேற யாருமே லேஸ் போடக்கூடாதுன்னு லேஸோட ஏற்றுமதி இறக்குமதியை தடை பண்ணிட்டாரு. இதை கேட்ட நிறைய இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ஜென்டல்மேன், ஐயோ நான் டெத் ஆகும் போது லேஸில் தானே அடக்கப்படணும் அப்படின்னு டிமாண்டை கூட்டிட்டாங்க. எந்த அளவுக்கு டிமாண்ட் போயிருக்கு தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் தங்கத்தை விட லேஸோட விலை தான் அதிகமாக இருந்துச்சா. இதை கேட்ட ஸ்மக்லர்ஸ் சும்மா விடுவாங்களா? உங்களுக்கு லேஸ் தானே வேணும், டோன்ட் வரி, ஐ வில் பிரிங் இட் இன். அதாவது இந்த நாயோட இந்த காலரில் அப்படியே லேஸை சுற்றி விடுறது, அப்புறம் பணப்பட்டியில் பாடிக்கு பதிலாக லேஸை வச்சு ஸ்மகிள் பண்ணுறது, இப்படி பல யுத்திகளை பயன்படுத்தியிருக்காங்க. பேபி, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? பேபி come on talk me. சொல்லு சொல்லு. குயின் எலிசபெத் த ஃபர்ஸ்ட் லேஸ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களுடைய ராஃப், காஃப், ஸ்டாக்கிங்ஸ் எல்லாமே லேஸில் தான் போடுவாங்க. அவங்கனால தான் 1559 ஸ்டாக்கிங் மெஷின் கண்டுபிடிச்சாங்க. இந்த காலத்தில் பெண்கள் தான் ரொம்ப லேஸ் போடுறது, ஆனால் அந்த காலத்தில் ஆம்பளைங்க தான் ரொம்ப லேஸ் போடுவாங்க. சர்ச்சுக்கு போகிறதுக்கு போட்டுக்கிட்டு போவாங்க, ஆர்மி பூட்ஸுக்கு உள்ளாரெல்லாம் போட்டுட்டு போவாங்க. ராயல் ஃபேமிலி கூட அந்த மாதிரி தான் லேஸ் போட்டுட்டு போவோம். 17th century ஆம்பளைங்க பூட்ஸ் போடும்போது பூட்ஸ் போட்டுட்டு அது வெளியேற லேஸ் போடுவாங்க. ரசிகர்களே, பிரின்சஸ் டயானாவோட வேலை எடுத்துகிட்டு போய் நான் ஏன் ஆளை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா வேலையோட ஒரு சின்ன பகுதியை துண்டிச்சு வச்சுருக்காங்க. இதாண்டா துண்டின்னு எனக்கு மேக்னிஃபை கிளாஸ் கொடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆக்சுவல் வேலை இருக்கா, அது இன்சூரன்ஸ் இல்லாதனால அது ஏதாவது தீ பிடிச்சிருச்சுன்னா அதை பத்திரமா எடுத்து ஸ்டாருக்குள்ளே வச்சுருக்காங்க. இட்ஸ் ஓகே பிரின்சஸ் டயனா, உங்கள் வேலை பார்த்துட்டேன், என் ஆளை கூடிய சீக்கிரம் பார்த்துருவேன் நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. வேர் இஸ் மை ஆளு? கம் ஆன் டார்லிங். ஷீனா சொல்லுங்க, இந்த லேஸ் பிளேஸ் எப்படி ஆரம்பிச்சீங்க? எங்க அம்மாவும் அப்பாவும் பெர்த்ல இருந்தாங்க. அப்பா இதை தொலைக்காட்சியில பார்த்தாங்க. ராயல் ஷோல ஒரு பகுதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்கரெட் பிளாக்பர்ன் அப்படிங்கிறவங்கள போய் பார்த்தாங்க. இங்க இருக்கிற காவாசி பொருட்கள் அவங்களுடையது தான். இந்த லேஸ் பிளேஸ் வேவ் ஃப்ராக்லயும் இருந்தா நல்லா இருக்கும்னு அதை வாங்கிட்டாங்க. 5ல் ஒரு பகுதி தான் மிஸ்ஸஸ் பிளாக்பர்னோட கலெக்ஷன் சொல்றீங்க. அப்ப மற்றதெல்லாம் எப்படி? மற்றதெல்லாம் ஒன்று தானம் பண்ணது, இல்லைன்னா அதுக்கப்புறம் நாங்களே தேடி வாங்கினது தான். இந்த காலத்துல லேஸ் ரொம்ப ஃபேஷனபிள் இல்லை, அதனால அதை வீசுறதுக்கு பதிலாக எங்க கிட்ட தந்துடுவாங்க. Right now. At one point in time it was. ஆமாங்க, ரொம்ப விலை மதிப்பாக தான் இருந்துச்சு. நாடு விட்டு நாடு இதை சவப்பெட்டியில வச்சு கடத்துவாங்கன்னு பார்த்துக்கங்களேன். அந்த காலத்துல இதோடைய மதிப்பு தங்கத்தோடைய மதிப்புக்கு ஈடா இருந்துச்சு. லேஸை முத போட்டவங்க சேல்ஸ் தானே. கப்பலுடைய சேல்ஸ்ல இருந்து ஒரு சின்ன துண்டை உருவி சட்டை காலர்ல மாட்டிக்குவாங்க, ஞாபகம் இருக்கா? பழைய பைரட் படத்துலலாம் பார்த்துருப்பீங்களே, அதுதாங்க. இங்கிலாந்து ராஜாக்களும் லேஸ் போட்டிருந்தாங்க. ஆண்கள் மட்டுமே இதை போட்டதுனால இதை பெண்கள் ஆரம்பத்துல போட விடலைன்னு நினைக்கிறேன். ஷீனா, உங்களுக்கு விருப்பமான லேஸ் இங்க இருக்குன்னு சொன்னா எதுன்னு நீங்க சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சமானது பிரசல்ஸ் லேஸ். அங்க 2வது ட்ராவர்ல இருக்க அதுதான். ஏன்னா அந்த நெட்டும் கையால செஞ்சது, அதுல இருக்கிற லேஸ் எம்ப்ராய்டரி ஒர்க்கையும் கையாலேயே செஞ்சது. அந்த காலத்துல ஸ்டீல் நீடல்ஸ்க்கு பதிலா மீன் எலும்பை பயன்படுத்தினாங்க. சின்ன பிள்ளைங்க தான் அதை தீத்துவாங்க, ஏன்னா பெரியவங்க தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். சரியான லைட் இருக்காது, கண்ணு பெருசா தெரியாது, செய்யறதுக்கே முறையான கருவிகள் இல்லாம இதை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு காலகட்டங்க. I guess that makes it more precious. ஆமா, கண்டிப்பா. செஞ்ச காலகட்டமும் தான் 1800களில் செய்யப்பட்டது. அந்த காலத்துல இதை செய்ய ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சரி, இவங்க இந்த மாதிரி நிறைய பழமை வாய்ந்த துணி வகைகளை தான் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, இங்க பாருங்க மக்களே, இது விளையாட்டு பொம்மைகள் இல்ல, மினியேச்சர் பொம்மைகள். உண்மை சம்பவங்களை நினைவூட்டுற மாதிரி இடங்களையும் மனிதர்களையும் மினியேச்சர் பொம்மைகளாக்கி இவங்க ஒரு வரலாறு வகுப்பே நடத்துறாங்க.
பிரிட்டன்லயும் பிரான்ஸ்லயும் நடந்த விஷயங்களை இவங்க ஏன் இங்க பாதுகாத்துட்டு வராங்கன்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால நம்ம கார்த்திகை கண்டுபிடிக்க சொன்னோம். அதுக்கு 10,000 வீரர்கள் வேணும்னு கேட்கிறாரு. நம்ம வாரில் சண்டை போடுறதுக்கு 10,000 சோல்ஜர்ஸ் கேட்டே. அவங்க எங்க? அவங்கள காட்டாம இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சார், இங்கேயும் 10,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதை உருவாக்குனது அலெக்ஸ் ஸ்மித். அலெக்ஸ் ஸ்மித்? யார் இந்த அலெக்ஸ் ஸ்மித்? ஜெனரலா, கர்னலா, இல்ல லெப்டினன்ட்டா? அவன் சும்மா ஒரு டாய் மேக்கர்யா. டாய் மேக்கரா? சோல்ஜர் என்ன இது? 10,000 சோல்ஜர்ஸ் கேட்டா நீங்க 10,000 டாய் சோல்ஜர்ஸ் காட்டுறீங்க. ஐ அம் வெரி டிசப்பாயிண்டட். டிராப் 20. நீ சோல்ஜர்ஸ் தானே கேட்ட? ஆமா. வேற என்ன இது சொன்னியா? சோல்ஜர்ஸ் கேட்ட, டாய் சோல்ஜர்ஸ் காட்டுறேன். பாத்தியா? பாத்துட்டு வாமா, கத்துறாரு. சின்ன இந்த டாய் மியூசியம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க பெர்த்ல இருந்த பெல்மோண்ட் ஃபாரம் ஷாப்பிங் சென்டர்ல இருந்தோம். நாங்க அலெக்ஸ் ஸ்மித்னு ஒருத்தர் இதே மாதிரி டிஸ்பிளே அங்க வச்சிருந்தாரு. தாண்டி போற எல்லாருமே இதை நின்று கவனிச்சதை நாங்க பார்த்தோம். ஸோ நான் அலெக்ஸ் கிட்ட என் கார்டை கொடுத்து இதை எப்பயாவது விற்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, இந்த கொலெக்ஷனை இப்போ நான் விற்க ரெடின்னு சொன்னாரு. நாங்க உடனே இந்த பில்டிங்கை கட்டணும். முடிச்ச உடனே அவரே வந்து இங்க இது எல்லாத்தையும் செட்டப் பண்ணாரு. I must say you guys have an eye for museums and this kind of concepts. Your parents were interested in the lays and you had the foresight for the toys. இங்க வர்ற மக்கள் ஒரு நாளைக்கு மேலேயாவது இங்க தங்கணும்னு நாங்க விரும்புறோம். கடலோர பகுதிகளுக்கு போறவங்க பொதுவாகவே 2 நாளைக்கு மேல தங்குவாங்க. ஆனா நாங்க கொஞ்சம் தள்ளி தானே இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 60 அறைகள் இருக்கு. சுயமாவே மெத்தைகளை மாத்திர மோட்டோர் எல்லாம் வச்சிருக்கோம். அதனால 2 நாளைக்கு யாரு தங்கினாலும் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். 2 நாளைக்கு தங்க வைக்கத்தான் இந்த மாதிரி யூனிக் எக்ஸ்பீரியன்சஸ் வழங்குறோம். Wow, that's really an extensive collection. What do you think is the current value of this? என்ன விலைன்னு எனக்கு தெரியாது. அதை விற்க எனக்கு மனசும் வராது. I'm studying my collection here now. Good. You got a girl already. அலெக்ஸ் ஸ்மித்க்கு டாய் கலெக்ட் பண்ணோன்னா ரொம்ப ஆசையா. அவர் 5 வயசுலேருந்து கலெக்ட் பண்ணி 88 வயசுல இந்த மியூசியத்தை ஆரம்பிச்சாரா. ஒரு காலத்துல அவரே சொந்தமா டாய் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ரொம்ப அழகா செஞ்சது வந்து இந்த குயின்ஸ் கொரோனேஷன். வா அதை போய் பார்ப்போம். வாங்க போலாம். ஜூன் 2, 1953 மகாராணி குயின் எலிசபெத்தோட கோரனேஷன் செரமனி ரொம்பவே கோலாகலமா நடந்துச்சு. அவங்க தந்தை கிங் ஜார்ஜ் the 6 இறந்ததுக்கு அப்புறம் இளம் வயசுலயே இளவரசி மகாராணியா பதவியேத்தாங்க. அந்த அழகான அடக்கமான தருணம் தான் இன்னைக்கு வரலாறு. உலகத்துல இருந்து 129 நாடுகள்ல இருந்து 8,000 விருந்தினர்கள் வந்திருந்தாங்களாம். முக்கியமா யாரெல்லாம் வந்திருந்தாங்க தெரியுமா? இந்தியாவில இருந்து ஜவஹர்லால் நேரு, பாகிஸ்தான்ல இருந்து முகமது அலி பொக்ரா, தொங்கா நகரத்து குயின் சலோத்தே அப்படின்னு முக்கியமான உலக தலைவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்களாம். இதை விட ஒரு பிரம்மாண்டமான முடிசூட்டு விழாவை இந்த உலகம் அதுக்கப்புறம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். இந்த கதையை தான் இங்க சின்ன சின்ன பொம்மைகளாக செஞ்சு பாதுகாத்துட்டு வராங்க. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் டெசர்ட் ரேஸ் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பாப்புலராக இருக்கேன்னு சொல்லிட்டு கல்கூலி ஏரியா இதை அப்படியே ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ ரேஸ் போயிடுச்சே அப்படின்னு இங்கே கவலையில் இருந்தவங்க, நம்ம வண்டி தான் இருக்கே, அந்த வண்டியை சும்மா ஈயம்பித்தலைக்கு வித்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்படிப்பட்ட மியூசியத்தில் தான் இப்போ இருக்கோம். இந்த மியூசியத்தோட பேரு ஆஃப் ரோட் மியூசியம். இங்க வந்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த ரேஸ்ல யூஸ் பண்ண வண்டிகள், அவங்க ஜெயிச்ச ட்ரோஃபீஸ், அவங்க ஜாலியா இருந்த பாரு, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். பார்ல தண்ணியே காணோம். அத நானும் பார்த்தேன். இருந்துச்சுன்னா Mr. Bartender, can I get a soda please? சோடா. இந்த சோடா புட்டிக்கு ஒரு சோடா கொடு. என்னது? இந்த சோடா புட்டிக்கு ஒரு சோடா கொடு. சோடா புட்டிக்கு ஒரு சோடா கொடு. நீ வந்து மிக்ஸ் பண்ணிக்கமா. ஸ்பீடு 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 வேணும், ஸ்பீடு காட்டி போடா நீ. லேட்டு 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 இல்லாம லேட்டஸ்டாக வாடா நீ. கார்லயும் பைக்லயும் அதிவேகமாக போறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், வேகமாக போறது தப்பில்லை, அவசரமா போறது தான் ஆபத்துல முடியும். வேகத்திலையும் ஒரு விவேகம் தேவை. என்னைக்கு உங்க நிதானத்தை இழந்துடாதீங்க. இது அங்கிள் டாக்ஸியின் ஒரு பொதுநல அறிவிப்பு. டிங் டிங் டிடிங்.
ஓகே, இந்த காடியை பார்த்தீங்கன்னா இது ஹோல்டன் காடி. ஆனால் இது வந்து ஒரு ஃபேமஸ் ரேஸ் கார் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு, அவர் பேர் வந்து பீட்டர் ப்ரூக்ஸ். அவர் ஓட்டின காடி. இந்த வெஸ்டர்ன் இந்த ரேஸில் இந்த காடி தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அதே அங்கிள் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறீங்க? ஏன்னா அவர் ஃபேமஸான ஆளுயா. உங்களுக்கு பிடிச்ச டிரைவர்? எஸ். இவரை பார்த்து தான் நீங்கள் டிரைவிங்கே கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? எஸ். நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறாரு. வாங்க அங்கிள், இங்கே இருக்கிற வண்டிகளை பார்த்து நாங்களே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். சொல்லுங்கள், எப்படி இந்த மியூசியமாக நீங்கள் ஆரம்பிச்சிங்க? 30 வருடங்களா கார் பந்தயம், அதாவது இந்த ரேஸுங்கிறாங்களே, அது இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஈஸ்டர் வீக்கெண்ட்ஸ்லேயும் செப்டம்பர் வீக்கெண்ட்ஸ்லேயும் கிட்டத்தட்ட 3000-லேருந்து 4000 பேர் வரைக்கும் வந்து அந்த ரேஸை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ஃபார்மை விற்க வேண்டியதாக ஆயிட்டு பல பேருடைய மனசும் உடஞ்சிட்டு அந்த ரேஸ் அதுக்கப்புறம் கல்குர்லிக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த ரேஸை நடத்திக்கிட்டு வந்தவங்களும் ரேஸில் பங்கெடுத்தவங்களும் எப்படியாவது அவங்க பொக்கிஷங்களை பாதுகாக்கணும்னு நினச்சாங்க. அதனால் இந்த ரேஸ் காசை நம்ம கிட்ட விற்றாங்க. இந்த இடத்த நாங்கள் ஆகஸ்ட் 2023 திறந்தோம். இதோ பின்னாடி இருக்க அந்த நீல கார், அந்த கார் தான் மொத ஆஸ்திரேலியன் ரேஸை ஜெயிச்ச கார். அதான் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். இந்த பீட்டர் ப்ரூக்ஸ் காடி பார்க்குறாங்க, அது அவங்க ஓட்டின காடியா இல்லை என்ன சொல்லுங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? கார் அவர் ஓட்டலை, ஆனால் அவர் ரொம்ப ஃபேமஸான ரேசர் தான். அவரை பார்த்து தான் இத்தனை ரேசஸ் ஆஸ்திரேலியாவில் வளர்ந்தாங்க. இந்த வேவ் ராக் வைல்ட் லைஃப் பார்க்கில் எங்க கிட்ட நிறைய வெள்ளை கெங்கரூக்கள் இருக்குங்க. சிகப்பு கெங்கரு மாதிரி தான் இதுங்களும். ரொம்ப பாசமான பசங்க, குடும்பமாக தான் ஒன்றா இருப்பாங்க எப்போதுமே. பல தலைமுறைகளாக இங்கேயே தான் இருக்காங்க. இதுக்கு இன்னும் குட்டி போடலை. இது இன்னும் குட்டி போடலை. இங்கே இருக்கிறது எல்லாம் பெண் தான். ஆண் கங்காருக்களை அங்கே வச்சுருக்கோம், அந்த பக்கமாக தெரியுதா? பெண் கங்காருக்களை தான் நீங்கள் வீட்டு பிராணி மாதிரி கொஞ்சலாம். வெள்ளையோ சிகப்போ பாசமாக பழகுங்க. இந்த ஆண் கங்காருக்கள் இருக்குங்களே, நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பழகணும். தப்பாக கையை வச்சிங்க குத்து சண்டை தான். கார்த்திக், உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? நம்ம சாப்பிட்ட கேங்குரோட இந்த ஒயிட் கேங்குரு கொஞ்சம் கூட ருசியாக இருக்குமா? ஆஸ்திரேலியான்னு சொன்னாலே பல பேருடைய நினைப்புக்கு வர்றது கேங்கரு. ஆனா இப்படி ஒரு வெள்ளை கேங்குருவை பாப்போன்னு நாங்க எதிர்பார்க்கல. நீங்க ஒயிட் கேங்குருஸ்ன்றது ஒரு தனி ஸ்பீஷிஸ் இல்லைங்க. அது பொதுவா அல்பைனோ வகையானது தான். உடம்புல மெலனின் கொஞ்சம் குறைவா இருக்கிற இல்ல லூசிசம் இருக்கிற கேங்குரூஸ்க்கு இந்த மாதிரி கலர் வருமா. ஆஸ்திரேலியன் அவுட்பேக்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற வெப்பநிலை குறைஞ்சபட்சம் 19 டிகிரி செல்சியஸ் தான். வெயில் அதிகமா அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா சூடு கம்மி தான். வித்தியாசமான ஊர் தான். ஒரு கவ்பாய் டவுன் எஃபெக்ட் இருக்கிறதுனால வார்ட்ரோப் டீம் நம்ம ட்ரியோவை அந்த எஃபெக்ட்லயே ஸ்டைல் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஒரு எஃபெக்ட்டுக்கு தான். ஹிப்போசியான், அதாவது நீர் யானையை ஒட்டாய் விடுற மாதிரி இருக்கும் இந்த ராக் ஃபார்மேஷன். இந்த ராக் ஃபார்மேஷன் 60 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இரோஷன்னால ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ். சரி, இந்த யானை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு தூக்கம் வருது. மரத்து ஓரமாக போய் ஒரு தூக்கம் போட்டுருவாங்க. இந்த அங்கிள் இருக்காங்களே, நீர் யானை கொட்டாயை பார்த்தோன்னே அங்கிளுக்கு தூக்கம் வந்துருச்சு. உங்க மைண்ட் வாய்ஸ் எங்க எல்லாருக்கும் கேக்குது கார்த்திகேயா. ஆஸ்திரேலியா அவுட்பேக்குள்ள லாங் டிரைவ் போறவங்கள நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. பொதுவா ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு போறவங்களையும் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா ஆஸ்திரேலியா முழுவதும் லாங் டிரைவ் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்துவாங்களே, அவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா கண்டம் விட்டு கண்டம், மறுபடியும் சொல்றேன், கண்டம் விட்டு கண்டம் லாங் டிரைவ் போற ஒருத்தரை பார்த்துருக்கீங்களா? இப்ப பார்க்க போறீங்க. பாருங்க, முழுசா லூசா மாறின கார்த்திகை பாருங்க. லூசா நீ மொய்க்கிறேன்னு சொல்லி அதை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, சும்மா தான் அடிக்கிறோமே, இதை கார்டியோ மாத்திரலான்னு சொல்லிட்டு கொங்ஃபு ஊஷு எல்லாத்தையும் கலந்து அடிச்சு. அடிக்கிறதுல மூஞ்சி அடிச்சிடாதீங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் கேளுங்க. யாரும் இன்ட்ரெஸ்டிங்கா மீட்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? எஸ் அங்கிள். ஒரு ஆள் அடிச்சிட்டு இருந்தேன். உங்க பேர் தான் ஜேபி. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இட்டாலியில இருந்து இந்தோனேஷியாக்கு காரை ஓட்டிட்டு போனேன். அங்க இருந்து காரை ஆஸ்திரேலியாவுக்கு ஷிப் பண்ணேன். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா ஃபுல்லா பயணம் பண்ணிட்டேன். இப்போ மேற்கு ஆஸ்திரேலியாவை நோக்கி போறேன், டஸ்மேனியா பக்கம். அங்கிருந்து காரை சவுத் அமெரிக்காவுக்கு ஷிப் பண்ணி சவுத் அமெரிக்கால இருந்து அலஸ்காவுக்கு ஓட்டிட்டு போறேன். இந்த பயணத்தை நீங்க எத்தனை நாளா, எத்தனை மாசமா, எத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் என்னுடைய 9வது வருஷம். டிவி, what's your wife saying about this?
பொண்டாட்டி இல்ல. No wonder. No. Not married. இதை நான் கேட்டே ஆகணும். பொண்டாட்டி இல்லைங்கிறதுனால இதை செஞ்சுட்டு இருக்கீங்களா, இல்ல இதை செய்யணும்னு ஆசைப்பட்டதுனால பொண்டாட்டியே இல்லையா? நான் ஒரு பொண்டாட்டியை தேடுறதுனால இருக்கலாம். ஊர் ஊரா சுயம்பரம் செஞ்சு பொண்ணு கண்டுபிடிக்கிறது பார்த்திருக்கோம். இவர் ஊர் ஊரா டிராவல் பண்ணி பொண்ணு கண்டுபிடிச்சிட்டு So இருக்காரு. அதுதான் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் இந்த Yes. ட்ரிப்க்கு பின்னாடி. All the single ladies please note JB is over here. இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தீங்க? நான் 2023 ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன், ஜூலை கடைசியில். நான் ஒரு 3 மாசமா ஃப்ரெண்டோட பயணம் பண்ணேன். திடீர்னு வீடு திரும்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என் வண்டியை பெர்த்லேயே விட்டுட்டு இட்டாலிக்கு போனேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் மறுபடியும் வந்தேன். போன வருஷம் நான் இங்கே இருந்தப்போ தான் கெனிக் ஸ்டாக் ரோடில் பயணம் பண்ணேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில, 1900 கிலோமீட்டர் ஒரு கரடு முரடான பாதை, டர்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஒரே வழிதான், ரொம்ப நேரோவாக இருக்கும். இத்தனை வருஷத்துல நீங்க எவ்வளவோ விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ அனுபவம் கிடைச்சிருக்கும். நம்ம மக்களுக்கு ஒரு லைஃப் அட்வைஸ், ஒரு வாழ்க்கை தத்துவம் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு அட்வைஸ், உங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சுன்னா அதை நோக்கி ஓடுங்க. இப்போவே ஒன் லைஃப் லிவ் இட். ஒரே வாழ்க்கை, சீக்கிரம் ஆரம்பிக்கிறது லேட்டா ஆரம்பிக்கிறத விட நல்லது தானே. I'm going now. Exactly. நிச்சயமா செய்யணும்னு நினைக்கிறத உடனே செஞ்சிருங்க. நான் இப்போ போகணும். உங்க நிகழ்ச்சிக்கு என் வாழ்த்துக்கள். See you. Bye bye. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் அவரை ஃபாலோ பண்ண போறேன். Hey. நீ எங்கடி போற? ஏய் ஏய் அங்கிள், அந்த பொண்ணு எங்க போகுது? அவன் கூட போறா? என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? நான் என்ன பிடிக்காம முடியும்? அங்கிள், அடே ஓட். நல்ல முடிவு. ஆனா இது கொஞ்ச நாள் முன்னாடியே பண்ணியிருந்தா போஸ்டர் மாத்தி இருந்திருக்கலாம். பட் இட்ஸ் லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஜர்னி. வாட் டு டு? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? எத்தனையோ விதமான வாகனங்கள்ல பயணம் செஞ்சிருக்கோம். ஆனா ஒரு கேரவேன்ல ஊர் சுத்தி பார்க்கிறது செம்ம ஜாலியா இருக்கு. அப்படியே ஆஸ்திரேலியன் அவுட்பேக்ஸ்ல நாம அடுத்து பார்க்க போறது முல்காஸ் கேவ். இந்த கேவ் ஆஸ்திரேலியாவில் அபாரிஜினல் மக்கள் சம்பந்தப்பட்ட ஏன்ஷியன்ட் ராக் ஆர்ட்டுக்கு மிக முக்கியமான இடங்கள்ல ஒன்று. சுமார் 450க்கும் மேற்பட்ட ஹேண்ட் ஸ்டென்சில்ஸ், அனிமல் டிராயிங்ஸ் இந்த குகை சுவர்களில் நீங்க பார்க்கலாம். இது அந்த காலத்து மக்களோட வாழ்க்கை முறையையும் நம்பிக்கைகளையும் பிரதிபலிக்குது. முல்கான்றது ஒரு அபாரிஜினல் லெஜண்ட். கதைப்படி இந்த முல்கா ஒரு பெரிய உருவமுடைய ஆளா இருந்தாராம். ஆனா அவர் சமூகத்தோட சட்டத்தை மீறினாராம். அவருக்கு 1.5 கண்ணா. அதனால ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்புறம் காடு முழுக்க அலைஞ்சாராம். அந்த கதையோட இந்த கேவ்க்கு ஒரு ஸ்ட்ராங் மித்திக்கல் கனெக்ஷன் இருக்கு. இந்த மால்கா கேவ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாலே ரொம்ப முக்கியமான அபராஜினல் ஹெரிட்டேஜ் சைட். இங்கே வந்து 452 பெயிண்டிங்ஸ் இருக்கான். எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான பெயிண்ட் யூஸ் பண்ணி செஞ்ச ஆர்ட் ஒர்க்கா. பெயிண்டிங்னு சொல்றீங்களா? இந்த ஹேண்ட் ஆமா, அந்த கை பிரிண்ட். ஆமாம், இதுக்கான ரிசர்ச் நடந்தப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பெரும்பாலும் வந்து சின்ன பிள்ளைங்களால் வரையப்பட்டவை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பையனுங்க ஆம்பளைங்களுடைய கை பதிவு தான் இது, இந்த பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆய்வில் இன்னொன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த நுங்கார் மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய சடங்குகளுக்கு இந்த கேவ்க்கு வந்ததாக நம்பப்படுது. இந்த பெயிண்டிங்ஸோடு சேர்த்து நிறைய டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடு சேர்த்து எலும்பு பகுதிகள் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியலை. இது பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க. அந்த காலத்தில் 2 ட்ரைபில் உள்ளவங்க மிக்ஸ் மேரேஜில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த ஆண் குழந்தை பிறந்தபோது அவனுக்கு க்ராஸ் ஆகி 1.5 கண்ணு. ஓகே, இது வந்து அவங்க ட்ரைப்லாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு கேர்ஸ், இங்கே இந்த மாதிரி மிக்ஸ் மேரேஜ் முன்னதெல்லாம் தான் பையன் இந்த மாதிரி பிறந்திருக்கான், இது லைக் இல்லை, இவனை கொண்டு தான் போடணும்னு. ஆமாம், இந்த க்ராஸ் சைடு இருக்கிறது வந்து இட்ஸ் சிம்பிள் ஆஃப் த டெவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான். ஸோ அவனை கொல்ல பார்த்தாங்க. ஆனால் தாய் பாசம் விட்டா கொடுக்கும். அவங்க அம்மா கொண்டுட்டு வந்து இந்த கேஃபில் போட்டு அவனை வளர்த்துட்டாங்க. அவனும் பெருசாக வளர்ந்து நல்லா உயரமாக, மற்றவங்களோட நல்லா உயரமாக 7 ஃபீட்டுக்கு வளர்ந்தான். டஃப்பாக வளர்ந்துட்டான். ஆனால் என்ன ஒன்று, அதுக்கப்புறம் அவங்க அம்மா விட்டுட்டாங்க. அவனால் ஹண்டிங் செய்ய முடியல, ஸ்பியரால் ஒரு அனிமலை கொல்ல முடியல. அந்த க்ராஸ் ஆகிட்டனால சாப்பாடு இல்லை.
என்ன பண்ணா இங்கே ஊருக்கு அந்த ஊர் ஜனங்க அந்த பிள்ளைங்கள்லாம் நடந்து போகிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள கூப்பிடுறது காம்னு அவனை கூப்பிட்டு அந்த பிள்ளைங்க உள்ளே வந்தோடனே தலையில் ஒரு போடு போட்டு அந்த பிள்ளைங்களை கொண்டு கறி வச்சு சாப்பிட்டுட்டான். இதெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை துரட்டி பிடிச்சி கட்டி போட்டு அடித்து கொண்டுட்டான். கொண்டுட்டு என்ன பண்ணாங்க, எப்படி கொண்டாங்கன்னா அவன் உடம்பெல்லாம் பாடி பார்ட்ஸ்லாம் துண்டு துண்டாக வெட்டி போட்டாங்க. ஏன்னா அவங்க கஸ்டமில் அவங்க ரிலீஜனில் வந்து ஸ்பிரிட்ஸ் அப்போ தான் போகுமா. போட்டுட்டு எல்லாம் வெட்டி போட்டுட்டு எறும்பு புத்து மேலே போட்டாங்க. இந்த மாதிரி கொலை செஞ்சவங்களுக்கெல்லாம் அதுதான் தண்டனை. இந்த 7 அடி மனுஷனோட பேர் மல்கா, அவனோட பேர் தான் இந்த கேஃப்க்கு பேராக வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப பேர் சொல்கிறாங்க அவனோட ஆவி இன்னும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படியா? இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அங்கே நோட் பண்ணல, ஆனால் எடிட்டிங் அப்போ தான் நோட் பண்ணோம். பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு போனார். இவர் தான் மல்காவா? ஆஸ்திரேலியாவில் மல்காவோட குகை ஒரு பாதுகாக்கப்படும் பகுதி. இது தேசிய பாரம்பரிய பட்டியலில் இடம் பெற்றிருக்கு. அபாரிஜினிகளோட கலாச்சாரம் மரபுகளை புரிஞ்சிக்க இது ஒரு முக்கியமான இடம். பண்டைய ஆய்வுகள் பண்ணும்போது இங்கே கல், கருவிகள் மற்றும் எலும்பு பாகங்களை எல்லாம் கண்டு எடுத்திருக்காங்களாம். அபாரிஜினிகள் இந்த குகையை தங்குறதுக்கும் மற்ற நடவடிக்கைகளுக்கும் இடமா பயன்படுத்தியிருக்காங்களாம். இது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலே அதிகமான ராக் ஆர்ட் உள்ள இடம். Australian Adventure. ஆஸ்திரேலியன் அவுட்பேக்ஸ் பகல்ல ஒரு அருமையான வைப் தரும். ஆனா ராத்திரி நேரத்துல பயங்கரமா தாங்க இருக்கு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிடையாது, ரோட்ல வேற எந்த வண்டியும் கிடையாது. மல்கா கேவ்ஸை பார்த்து முடிச்சுட்டு நாம இப்போ ஹைடன் நகரத்துல இருந்து யார்க் டவுனுக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அங்கிள் சீவன் இப்படி இந்த அளவுக்கு இருப்பாரு நான் எதிர்பார்க்கல. What do you mean? I don't know, like நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்டர்னாக இருந்தார். அப்புறம் ஒழுங்காக பேசுவாரா இல்லையா, நம்மளோட ஜோக் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரொம்ப இல்லை. ஆக்சுவலி நானும் தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. நானும் அவ்வளோ பேசவே இல்லை. ஆமாம், ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் 3 சீசனில் அங்கிள் கிருஷ்ணா இருந்தார். அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவர் வந்து காமெடி மாதிரி கிளாக்காக இருப்பார்ல அவர். ஐ மிஸ் ஹிம் ஸோ மச். ஸோ இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. பட் இஸ் டிஃப்ரெண்ட். இஸ் ஆக்சுவலி குவைட் கேரிங். அவங்க வந்து ஜோக் பண்ணுறது அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். It comes from a place of concern. அன்னைக்கு எனக்கு அந்த காலில் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சோன்னு ஆமாம் ரொம்ப துடிச்சு போயிடுச்சு. அப்புறம் அந்த கேம்பிங்கில் இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்களுக்கு நிறைய விஷயம் ஆக்சுவலி தெரியுது. ஆனால் அவங்க காட்டிக்கல. ரொம்ப வெரி ஹம்பிள். ஆக்சுவலி இஸ் டன் a lot of jobs. நிறைய வேலை பார்த்துருக்காரு. ஆமாம், அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஜூவில் வேலை செஞ்சுருக்காரு. இஸ் பீன் இன் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ். அவர்கிட்ட பேச தான் கேன் சி so much of advice. அவர் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பாரு. ஆமாம், இவெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால தான் ஃபேமிலி மாதிரி எல்லாரும் வந்துட்டோம். ஸோ ஒன்ஸ் யூ கோ பேக் சிங்கப்பூர், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். நான் பேஷண்ட்ஸை பார்க்க போயிடுவேன், உங்கள் வேலையை பார்க்க போயிடுவீங்க. திருப்பி எப்போ நான் வந்து ஆஸ்திரேலியா திருப்பி வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து 2019 திருப்பி போனேன்ல சிங்கப்பூர் படித்து முடிச்சுட்டு. அதோட நான் இந்த பக்கமே வரப்போகிறது இல்லைன்னு நினச்சேன். ஸோ திஸ் டைம் இங்கே வர்றது வந்து இட் ஃபெல் லைக் திருப்பி வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இங்கே தான் 4 வருஷம் இருந்திருக்கேன். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த தடவை இங்கே வந்தால் டெஃபினெட்லி நான் அங்கிள் ஸ்டீவனை திருப்பியும் போய் மீட் பண்ணி இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு வாரமாச்சும் ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வந்துடணும். அப்போ அங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசிக்கிட்டு பின்னாடி ஜாலியா வர்றது ஈஸி தான். ஆனா ஒரு நாள் கூட எங்க சேஃப்டியை பாதிக்காம எங்களை பார்த்துக்கிறீங்களே அங்கிள், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இருட்டுல எங்க போறோம் தெரிஞ்சுக்க அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். டாடா.
டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது ஸ்கை டைவின் பறவை ஆகலாம் ராக் கிளைம்பின் பழகி பார்க்கலாம் பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம் மெல்பர்ன் பூவாசம் தேடலாம் பர்ஃப்ளூ புதுணர்வு தேடலாம் உணவுகளை வேட்டையாடலாம் துள்ளியோடும் கங்கருக்களே குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம் உடனே வா கிளம்பலாம் ஹாட் ஏர் பலூன் கரவான் இருக்கம் ஆஸ்திரேலியாவை ரசிக்கலாம் நதி கடத்தலாம் அங்கிள் டாக்ஸி எங்க போகுது